கூப்பிடலனாலும் அவள் வந்துருவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உடனே பிரஜன் மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, இன்டர்வியூல அந்த பொண்ணை நீ என்னென்ன பேசியிருப்ப பாருவ, இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்றீங்களா, நிஜமாவே சாண்ட்ரா திருந்திட்டாளா, அது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனா பாரு அந்த இடத்துல நிஜமாவே வந்து ஓகே சாரி அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து நீ கிளம்பும் போது வந்து அந்த ஏவி பார்த்ததுல உன்னை ஹக் பண்ணலன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையாக அதையும் சொல்லிடுறா சாண்ட்ரா. கரெக்ட், அவள் அந்த இடத்துல அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச மனசாட்சி உறுத்தி சொன்னாலோ இல்லை வெளில வேணா இன்டர்வியூஸ்ல வந்தா வந்து இன்னும் கிழிப்பாங்க. பாரு வந்து இந்த இடத்துலயே வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் நம்ம இன்டர்வியூஸ்லயோ இல்லை வெளியில இதுக்கப்புறம் அந்த கரியர், ஏன்னா சினி ஃபீல்ட்ல தான் அவங்க எல்லாமே இருக்கணும், அந்த சினி இண்டஸ்ட்ரி அந்த சின்ன இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சீரியல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கணும்னு சொல்லும்போது இந்த பஞ்சாயத்தோட நம்ம வெளில போய் நம்ம வந்து கஷ்டம் நம்ம கரியர்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி யோசிச்சிருப்பாங்களோ. ஏன்னா உள்ள லைவ்ல அவங்க யோசிச்சிருப்பாங்க, இன்டர்வியூஸ்ல இதை கேட்டால் என்ன சொல்லலாம் அதை கேட்டால் என்ன சொல்லலாம்னு பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. போன வாரம்லாம் புருஷன் பொண்டாட்டி அதெல்லாம் கிளிப்பிங்ஸ்ல நான் பார்த்தேன்னு சொல்லும்போது, ஸோ இந்த இடத்துல இதை சரி பண்ணோன்றதுல ரொம்ப தெளிவா பாருவால் தான் நம்மளுக்கு பாகையா இருக்குன்னு சொல்லும்போது, அப்ப அந்த பாகையை வந்து நம்ம இங்கேயே சரி பண்ணிடணும், அந்த பஞ்சாயத்தை சரி பண்ணணும் போது அவ ஒரு வாரமா என்ன எல்லாரும் வீடு ஃபுல்லா என்ன இக்னோர் பண்ணப்போ என் கூட உட்காந்தது பாரு தான். அவள் வெளியில் போகும்போது நான் வந்து ஹக் பண்ணியிருக்கணும், பண்ணலை, அந்த ஹக் இங்கே கொடுக்குறேன்னு அவள் சொன்னதாகட்டும். இவளாம் அந்த ஹக், ஏன்னா கமருதீன் வந்து காலில் விழும்போதுலாம் இந்தம்மா பண்ணாங்கல்ல, அப்போ வந்துட்டு பாரு அந்த இடத்துல எவ்வளோ ஜெனியூனா எவ்வளோ பெருந்தன்மையா எவ்வளோ ஒரு சப நாகரிகத்தோட இந்த திவ்யா சொல்கிற மாதிரி தான் டெக்கரமோட டிசிப்ளினோட டிக்னிட்டியோட நடந்துக்க முடியுமோ. அப்போ அந்த இடத்துல அவளுக்கு கோவமே மனசில் இருந்தாலும் பாருக்கு வலியே மனசில் இருந்தாலும் அவள் எதையுமே அந்த இடத்துல வெளிப்படுத்தாமல் அவள் என்ன பண்ணணும்னு நினச்சி வந்தாலும் அந்த கொடுத்த 5 நிமிஷத்துலையும் 10 நிமிஷம்லாம் எங்கே அவளுக்கு கொடுத்தாங்க, 5 நிமிஷம் கூட பேசி விடல அந்த ஹோஸ்ட். கிளம்புன்ற மாதிரியே தான் சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு தான் எதிர்க்கடின்னு ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா டைம் பேசிட்டா பிடிக்காதும், பாரு பேசினா சுத்தமாக பிடிக்காது. இதே அவர் ஹோஸ்ட் பண்ணுற வீக்கெண்ட் ஷோ இருந்தாலும் உட்காருங்க பாரு உட்காருங்க பாருன்னு இருப்பான். இன்னைக்கு அது சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா இவனுங்களே கெஞ்சிதனை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க டிஆர்பிக்குன்னு சொல்லும் போது, அப்போ அந்த ஸ்பேஸை வந்து கொடுத்துதான் ஆகணும் போது அவளாவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அவள் சாரி கேட்குறா, இவ சாண்ட்ராவை கட்டி பிடிக்கிறா அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டா அவள் சொல்றா பாரு இந்த மாதிரி வந்து அன்னைக்கு வந்து நான் அந்த வீட்டில் நின்னது அந்த ஏவி எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, நின்னது வந்துட்டு யாரும் எங்ககிட்ட பேசல, என்னை வந்து ஹக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கல. அந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கேன், அந்த வீட்டில் என்னோட எமோஷன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால அந்த வீட்டை நான் பார்த்தேன் அப்படின்ற அவ சொன்ன விதம் வந்து, அதனால அந்த வீட்டை நான் பார்த்தேன்னு சொல்லும்போது ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் தட் ஹவுஸ் அப்படின்னு சொன்னதாகட்டும், என்னோட மெமரிஸை நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னதாகட்டும், அதுவுமே அகின் கேமராக்கு ஸ்லிப்பர் ஷாட் தான். நான் வந்து நீ பேசுவ, நீ ஹக் பண்ணுவ, மற்றவனுங்க வந்து எனக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவானுங்க, ஏன் அந்த பிக் பாஸ் வாய்ஸுமே வந்துட்டு என்னை வந்து பாராட்டினா, அப்பெல்லாம் நான் எதுவும் எதிர்பார்க்கல, எவனை எதிர்பார்த்தா நான் அந்த இடத்துல வரலடா, எவனை எதிர்பார்த்தோம் நான் அந்த இடத்த விட்டும் கிளம்பல, எனக்கு தெரியும் நான் என்னவா இருக்கேன் இல்லை என்னவா அந்த வீட்டில் இருந்திருக்கேன் அப்படின்றத தான் அவள் வந்து நாசுக்கா சொல்ல வந்தா. ஆனால் அது ரொம்ப டீசெண்டாக சொன்னா அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்போ